தங்கச்சிமடத்தில் ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டம் இன்று 5வது நாளாக தொடர்ந்து வருகிறது. போராட்டத்தை கைவிடுவது தொடர்பாக மீனவர்கள் சங்கத்தினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் வீரகுமரன். இந்த போராட்டம் 5வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மீனவர்கள் போராட்டத்தை கைவிடுவது தொடர்பாக தற்போது பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். என்ன முடிவு எட்டப்படும்? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலவேல், கடந்த மாதம் 22ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் சுமார் 32 பேர் சிறைபிடிக்கப்பட்டு 5 விசைப்படகும் சிறைபிடிக்கப்பட்டு தற்போது சிறையில் இருக்கின்றனர். இதனால் மீனவ சங்கங்கள் ஆலோசனை நடத்தி கடந்த 7 நாட்களாக காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் முன்னெடுப்பாக இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும், அனைத்து விசைப்படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 4 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். முதல் நாளாக உண்ணாவிரத போராட்டம், 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம், 3வது நாளாக கருப்பு கொடி மற்றும் கஞ்சி தொட்டி போராட்டம் நடைபெற்றது. நேற்று 4வது நாளாக திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தை நடத்தினர். இந்நிலையில் நேற்று மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீனவ போராட்ட சங்க மீனவர்களை சந்தித்தனர். சந்தித்து அவர்களை ஆறுதல் கூறி அவர்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு முதலமைச்சர் அவங்க 3 கட்ட அறிவிப்புகளை அறிவித்திருந்தார். அதன் முன்னெடுப்பாக தற்போது மீனவ சங்கங்கள் இந்த 5ஆம் நாள் போராட்டத்தை வாபஸ் பெறுவதா இல்லை தொடர்ந்து நடைபெறுவதா என்று தற்போது வரை ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது காலையிலிருந்து மீனவ அமைப்பினர் மற்றும் மீனவ பெண்கள் மற்றும் மீனவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வீரகுமரன்.